நான் உங்களுக்காக இந்த நாளில் ஒரு விசேஷித்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு நிச்சயமாக இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களை விசேஷமாக்குவார், உங்களை மற்றவர்களோடு வித்தியாசப்படுத்துவார், அதன் பின்பு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. விசேஷப்படுத்தி வித்தியாசமாக உங்களை பிரித்தெடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். எப்படி சொல்லுகிறேன் என்பதை வேதாகமத்தின் வசனத்தோடு உங்களுக்கு நான் இந்த நாளிலே பேச விரும்புகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி இந்த செய்திக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் உங்களை தம்முடைய மார்போடு அணைத்து வழிநடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து பயந்து கலங்கி நிற்க வேண்டாம். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது பசியின் சூழ்நிலையாக இருக்கலாம், பஞ்சத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம், பட்டினியின் சூழ்நிலையாக இருக்கலாம், போராட்டங்களின் சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது நல்ல சூழ்நிலையாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் உங்களை அவர் விட்டு விலகாதவர், உங்களை கைவிடாதவர், உங்களை தம் மார்போடு அணைக்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் மிகுந்த கவனம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் தலையிலுள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. யுவர் ஹேர்ஸ் ஆர் நம்பர்ட். அவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மை கருத்தாய் காக்கிறவர். நீங்கள் அவருடைய கண்ணின் கருமணியாய் இருக்கிறபடினாலே உங்களை ஒருவரும் அப்படி லேசா தட்டி தூக்கி வீசி எறிய முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்காக இந்த நாளில் ஒரு விசேஷித்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு நிச்சயமாக இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களை விசேஷப்படுத்தி உங்களை வித்தியாசமாக நடத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களை விசேஷமாக்குவார், உங்களை மற்றவர்களோடு வித்தியாசப்படுத்துவார், அதன் பின்பு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. விசேஷப்படுத்தி வித்தியாசமாக உங்களை பிரித்தெடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். எப்படி சொல்லுகிறேன் என்பதை வேதாகமத்தின் வசனத்தோடு உங்களுக்கு நான் இந்த நாளிலே பேச விரும்புகிறேன். யாத்திராகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டிலே அந்நாளிலே வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். இந்த வசனத்தின் பின்னணியை உங்களுக்கு 2 அல்லது 1 மணித்துளிகளில் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய தாசனும் ஊழியனுமாகிய மோசே பார்வோன் என்ற ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான். பார்வோன் ராஜாவுடைய எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பல ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கிறார்கள். பார்வோன் ராஜா அவர்களை மிகுந்த கடினமான வேலைகளினாலே அடிமைத்தன நுகத்தின் அளவை அதிகப்படுத்தி அவர்களை வாட்டி வதைத்து கொண்டிருந்த காலம். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை அவர்களுக்கு இரட்சகனாக அனுப்பி ஜனங்களை மீட்கும்படி தம்முடைய அதிகாரத்தை மோசேக்கு கொடுத்து அனுப்புகிறார். இதுதான் பின்னணி. அப்பொழுது மோசே இந்த வசனத்தை சொல்லி பார்வோனிடத்தில் பேசுகிறார். அன்பானவர்களே, 10 விதமான அற்புதங்கள், அடையாளங்கள் மோசேயினால் நடத்தப்பட்டது. முதல் 3 அற்புதங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நைல் நதி சிவந்த நிறத்தில் மாறியது. அதற்கு பின்பு தேசம் முழுவதும் தவளைகள் உண்டாயிற்று. இந்த 2 அற்புதங்களையும் எகிப்தினுடைய பார்வோனின் மந்திரவாதிகளும் செய்தார்கள். 3வது அற்புதம் தானாகவே எச்சரிக்கை இல்லாமல் கர்த்தர் அதை அனுப்பினார். தேசத்தினுடைய தூள்கள் முழுவதும் பேன்களாக மாறிற்று. அப்பொழுது அந்த மந்திரவாதிகளால் பேன்களை உற்பத்தி பண்ண முடியவில்லை. மந்திரவாதிகள் வந்து பார்வோனிடத்தில் சொல்லுகிறார்கள், இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய வல்லமை என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பின்பாக நீங்கள் ஒவ்வொரு அடையாளங்களை பார்த்தீர்கள் என்றால் தேசம் முழுக்க வண்டுகள், அடுத்ததாக தேசம் முழுக்க மிருக ஜீவன்கள் மடிந்து போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத ஜனங்களுக்கு, எகிப்திய ஜனங்களுக்கு கொப்புளங்கள் வந்தது. ஆம் அன்பானவர்களே, இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தின் மக்களுக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். இஸ்ரவேல் மக்களை விசேஷப்படுத்துகிறார், வித்தியாசப்படுத்துகிறார்.
ஏன் வித்தியாசப்படுத்தி விசேஷப்படுத்துகிறார் என்றால், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்பதற்காக விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்துகிறார். ஏன் உங்களை விசேஷப்படுத்தி கர்த்தர் இந்த நாளிலே வித்தியாசப்படுத்த போகிறார் என்றால், நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். You are selected by God. You are foreknown by God. கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆமென். மிகப்பெரிய அற்புதம். நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுதல். இதை பார்க்கிற என் அன்பு மகளே, இதை பார்க்கிற என் அன்பு மகனை, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அவருக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்க. எந்த முடிவுகளை எடுத்தாலும் அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய ஆவியானவருடைய திட்டத்தின்படி எடுங்க. உங்களை விசேஷப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்தின் மக்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் உண்டு பண்ணுவார். ஆமென். பாருங்க, வண்டுகள் எகிப்தின் ஜனங்களிடத்தில் இருந்தது, ஆனால் இஸ்ரவேல் மக்களிடத்தில் இல்லை. அதே போல அடுத்த எல்லா அற்புதங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா, எகிப்தியர்களுக்கு இருந்தது, இஸ்ரவேல் மக்களுக்கு இல்லை. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மிருக ஜீவன்கள் பலியாயிற்று எகிப்திய மக்களிடத்திலே. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ, கோசேன் தேசத்திலோ அப்படி நடக்கவில்லை. அங்கு பயங்கரமான இருள் இருந்தது. 3 நாள் இருள் எகிப்திலே. ஆனால் இவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியில் இருள் இல்லை. எப்படி இருக்கும் பாருங்கள். மிகப்பெரிய வெளிச்சத்தை, விசேஷத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். ஏனால் தம்முடைய ஜனங்கள் என்று. அன்பானவர்களே, இந்த நாளில் ஏன் கர்த்தர் உங்களை விசேஷப்படுத்துகிறார், ஏன் உங்களை ஸ்பெஷல் ஆக்குகிறார்? ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் இப்படி வாசித்தேன். God makes them special. God made them special. You are special before God. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் சிறப்பானவர்களாக இருக்கிறீங்க, விசேஷமானவர்களாக இருக்கிறீங்க. அதனால தான் கர்த்தர் உங்களை விசேஷப்படுத்தி உங்களுக்கும் பிறருக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுவார். சங்கீதம் 73 ஆசாபின் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மக்கள் துன்மார்க்கத்தில் வாழ்ந்து அவர்கள் செழிப்பதைக் கண்டு நான் பொறாமைப்பட்டு மிகுந்த வருத்தத்தில் இருந்தேன் என்று சொல்லுகிறான். அவன் சொல்றான், இந்த உலகத்தின் மக்கள் செழிக்கிறார்கள், உலக பிரகாரமாய் வாழ்கிற மக்கள் செழிக்கிறார்கள், பாவத்தில் இருப்பவர்கள் செழிக்கிறார்கள். நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன், கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தரை தேடுகிறேன், வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலேன்னு சொல்லி ஆசாப் தன் வாழ்க்கையில புலம்பி எழுதுகிறதாக அந்த சங்கீதம் போகிறது. சங்கீதம் 73 நீங்கள் படித்து பாருங்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்ற பிறகு இந்த உலகத்தின் பிரகாரமாக வாழ்கிற மக்களுடைய முடிவை பார்த்து அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதும் அவரோடு இருப்பதும் எனக்கு நலமானதாக இருக்கிறது. ஏன் அன்பானவர்களே, நமக்கு இந்த உலகத்தின் வாழ்க்கையில சில நேரத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது என்றால், ஆண்டவர் வாக்கு பண்ணினவைகள் ஒருவேளை தாமதமாக இருக்கலாம். உங்களுடைய நேரத்திற்கும் அவருடைய நேரத்திற்கும் வித்தியாசமான சூழ்நிலைகள் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு தோணும், ஒருவேளை என்ன ஆண்டவர் அழைச்சிருக்குன்னு சொன்னார், என்ன ஆண்டவர் கூப்பிட்டுருக்குன்னு சொன்னார், என்னை நடத்துவேன்னு சொன்னார். இன்னைக்கு அடிமைத்தனத்தின் நுகம் அதிகமாக இருக்கு, போராட்டம் பெரிதாக இருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன்? கண்டிப்பாக உங்களை விசேஷப்படுத்துவார். ஆசாபை போல நீங்க உள்ளத்துல யோசிச்சாலும் தேவ சமூகத்திற்கு வாங்க, நீங்க அறிந்து கொள்ளுவீங்க எவ்வளோ விசேஷமான மக்கள் என்று. ஆமென். கர்த்தர் உங்களை விசேஷப்படுத்தி உங்களை வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிப்பார். உங்களுக்கும் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்கிற மக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். எப்படி உண்டு பண்ணினார் என்று நான் சொல்லட்டுமா? அந்த ஜனங்கள் அற்புதங்களை, அடையாளங்களை கண்டதோடு மாத்திரமல்ல, அடிமைத்தனத்திலிருந்து வெற்றி பெற்றார்கள். எகிப்தியருடைய பொன் வெள்ளியை கொள்ளையிட்டார்கள். ஆம் அன்பானவர்களே, உங்கள் நுகங்கள் முறிக்கப்படும். ஆண்டவர் எப்படி உங்களை விசேஷப்படுத்தி உங்களுக்கும் உலகத்திற்கும் வித்தியாசத்தை உண்டாக்கி எப்படி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்றால், உங்களுக்கான ஆசீர்வாதங்களை நீங்கள் கொள்ளையிட்டுக் கொள்வீர்கள், உங்களுக்கான நன்மைகளை சுதந்தரிப்பீர்கள், உங்களுக்கான கிருபைகளை பெற்றுக்கொள்வீர்கள், உங்களுக்கான விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய கரம் இதை செய்யும். ஆமென். அதை நீங்க பார்ப்பீங்க. God will lift you up in a supernatural manner. கர்த்தர் உங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உயர்த்துவார். மிகப்பெரிய மிகப்பெரிய விடுதலை பயணம் இந்த ஜனங்களால் மேற்கொள்ளப்பட்டது. சுற்றியிருந்த ஜனத்தின் மக்கள் எல்லாம் நடுங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது.
ஆம் அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை உயர்த்தி, உங்களை விசேஷப்படுத்தி, உங்களுக்கும் உலகத்திற்கும் வித்தியாசத்தை காண்பித்து, உங்களுக்கும் உலக மக்களுக்கும் வித்தியாசத்தை காண்பித்து உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களை குறித்த பெயர்ப்புகள் பெரிதாக இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் என்று ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏன் ஆண்டவர் இந்த ஜனங்களை விடுதலை பண்ணுகிறார் என்றால், என் ஜனங்களை ஆராதனை செய்ய விட்டுவிடு என்று மோசே பார்வோனிடத்தில் சொல்லுகிறான். கர்த்தர் அப்படிதான் சொல்ல சொன்னார். அன்பானவர்களே, நீங்கள் ஏன் விசேஷமாக்கப்படுகிறீர்கள்? உங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஏன் வித்தியாசம் உண்டாக்கப்படுகிறது என்றால், நீங்கள் அவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நாம் வித்தியாசப்படுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய், பரிசுத்தமாய், நேர்மையான வாழ்க்கை ஏன் வாழ நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம் என்றால், உங்களை கர்த்தர் தம்மை ஆராதிக்கும்படி அழைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாயினால, தங்களுடைய வார்த்தையினால புலம்பி கதறி அல்லது எதிர்மறையான வார்த்தைகளை பேசி தங்கள் எதிர்காலத்தை வீணடித்துக் கொள்கிறார்கள். அன்பானவர்களே, எதிர்காலத்தை உங்கள் வாயினாலே பேசி கெடுத்துக் கொள்ளாதீங்க. அல்லேலூயா. நல்லவைகளை பேசுங்க. கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், என்னை உயர்த்துவார்னு சொல்லுங்க. என்னை விசேஷப்படுத்துவார், உலக ஜனங்களுக்கும் அவரை நம்புகிற எனக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணி என்னை உயர்த்துவார் சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே செய்ய போறார். You will see miracles of higher order and higher power and higher glory. அமேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அமேன். நீங்க நான் சொல்றத நம்புங்க. கர்த்தரின் மேல் பற்றுதலாயிருங்க. அவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அனுதினமும் ஆராதித்து அவரை துதிங்க, அவரில் மகிழுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். உங்களை விசேஷப்படுத்தி, உங்களுக்கும் உலக மக்களுக்கும் வித்தியாசப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து அணைக்கிற தேவன். அவரை ஆராதியுங்கள். நாம் ஜெபிக்கலாம். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் எனக்கு ப்ரமோஷன் வரல, யார் யாரெல்லாம் எனக்கு உயர்வு வரல, எல்லாம் தடைப்பட்டு கிடக்கிறதே என்று சொல்கிறார்களோ, எல்லா தடைகளையும் மாற்றும். இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவரே, இவர்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை உண்டாக்கும். இவர்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை உண்டாக்கும். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை உண்டாக்கும். அற்புதங்களை செய்யும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து அவர்களை உயர்த்த போகிறபடியால் ஸ்தோத்திரம். லார்ட், பெர்ஃபார்ம் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ், பெர்ஃபார்ம் மிரக்கிள்ஸ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும், ஆசீர்வதியும். எல்லா ப்ரமோஷன்ஸை பெற்றுக்கொள்கிறோம், நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கும் உலகத்தாருக்கும் உள்ள வித்தியாசத்தை உண்டாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you for watching this video. Amen.